புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் இடைத்தேர்தலையொட்டி நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குறைந்த பரப்பிலான தொகுதி என்றாலும் பணப்பட்டுவாடா புகார்கள் எழுந்ததால் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை நடைபெற இருக்கின்றன. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை புதுச்சேரி தேர்தல் துறையானது செய்து வருகின்றது. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாரதிதாசன் மகளிர் கல்லூரியிலே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. அது பாதுகாப்பான அந்த அறையில் வேட்பாளருடைய ஏஜென்ட் முன்னிலையில் அந்த சீல் பிரிக்கப்பட்டு அங்கிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டது. அதை வாக்குச்சாவடி அதிகாரிகளிடம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அது அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டும் செல்லும் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதை அதாவது மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் மாநில போலீசார் அந்த பாதுகாப்பு வாகனங்களில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரை 26 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. தற்போது 30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் மின்னணு கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் இருக்கின்றன. ஏதேனும் பழுதானால் உடனடியாக அங்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அதாவது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தற்போது வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கு வசதியாக அனைத்து ஏற்பாடுகள், அதாவது பந்தல், குடிநீர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான சாய்தள மேடை உள்ளிட்ட பணிகள் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற தொடங்கி இருக்கின்றன. மேலும் அந்த பகுதியிலே சிசிடிவி கேமரா வைத்து கண்காணிக்கும் பணியும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இருக்கக்கூடிய அனைத்து 26 வாக்குச்சாவடிகளும் பதட்டம் நிறைந்தவை என தேர்தல் துறையால் கண்டறியப்பட்டதனால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதாவது மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் செய்தியுடன் ரகுமான்.